கரெக்டா ஒரு 8 மாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ஃபெல் டவுன் என்ன வீட்ல இதான் அந்த நாய் வந்து ஸ்பிட் அவுட் பண்ணிடுச்சு. அந்த மருந்து எனக்கு அந்த தரைக்கு தெரியல. அது பெரிய ஃபால் கூட இல்ல அது. பட் ஆனா எனக்கு விழுந்த மாத்திரத்துல எனக்கு தெரிஞ்சு போயிடுது. கால் ஒரு பக்கம் இப்படி போய் அந்த மாதிரி போய் அப்படியே விழுந்து அந்த ரூட்ல அடிபட்டிருக்கு. அந்த டெயில் போன்ல டெயில் போன் அண்ட் ஓ கிராக் ஆயிட்டு L4 L5ல அங்கேயும் கிராக். எனக்கு இது என்ன நடந்ததுன்னே தெரியல. பட் 6 hours என்னால எந்திரிக்க முடியல. மோர் தென் 6 hours ஐ குடன்ட் கெட் அப். அப்புறம் ஐ காட் ஹெல்ப் ஃப்ரம் சம்படி ஃப்ரம் அவுட் சைடர்ஸ் அண்ட் எவ்ரிபடி. தே ஆல் ஹெல்ப் மீ டு லிஃப்ட். அண்ட் சாயங்காலம் வரைக்கும் பெட்ல போய் படுக்கிறதுக்கே 7 மணி ஆயிட்டு. மத்தியானம் நான் 1:30 மணிக்கு விழுந்தேன். ஓ அதுக்கப்புறம் ஆமா, அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ரெஸ்ட் ரூம் போறது கூட ரொம்ப சஃபரிங் ஆயிடுது. அப்புறம் என் பொண்ணு தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. அதாவது அந்த 3-4 months வந்து நான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான இதை நான் பார்த்துட்டேன். அம்மா பெருங்குளத்தூர்ல தான் இருக்கா. ஸோ நான் அங்க ஓ ஆயிடுச்சு. அங்கதான் அவ தான் பார்த்துண்டா. பட் இட் ஆ. வாஸ் ஆஃப்டர் 10-15 days நான் ஜிதேன் சார் சொன்னேன். நான் எனக்கு அப்ப எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகல. ஐ வென்ட் கம்ப்ளீட்லி blank ஆக்சுவலி. வாட்ஸ் ஹேப்பனிங், இது நமக்கு நடந்ததா? அந்த அதிர்ச்சி எப்பவும் இருந்துட்டே இருந்தது. விழுற மாதிரியே அந்த அதிர்ச்சி இருந்துட்டே எப்படி இருந்தது டே அண்ட் எப்படி நீங்க நைட். ஜிதன் சாரை கனெக்ட் பண்ணீங்க? எப்படி உங்களால அவரை இல்ல ரெகக்னைஸ் இல்ல, பண்ண முடியும்? எனக்கு 3-4 years எனக்கு தெரியும் அவரு. ஓ 3-4 years ஓ என் ஃப்ரெண்ட் மேனகா சொல்லிட்டு அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஐ எம் டிராவலிங் வித். ஓகே ஓகே. ஆமா, இவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்கோம், ஒன்னா தான் டிராவல் பண்ணிட்டு COVID இருக்கோம். also we have done. Yeah. ஆமா, ஓ என் ஓ ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணாரு. ஆமா, கோவிட்ல வந்து சார் வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஹீல் பண்ணி வெரி வெரி எப்படி சொல்றது, ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்தது அவரோட ஹெல்த் சுச்சுவேஷன். அன்னைக்கு கொடுத்த ஹீலிங்கால தான் ஹி ஸ்டார்டட் ரிகவரிங். சாப்பாடு எடுக்கிறதோ இல்ல தண்ணி குடிக்கிறதோ ரொம்ப கிரிட்டிக்கலா போயிட்டு. அது அது வந்து ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம் Mm. தான் நான் கேட்டேன். எனக்குன்னு நான் இப்பதான் கேட்டிருந்தேன் நானு. ஓகே. அப்புறம் இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே இமீடியட்டா வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாரு. ஐயோ மேடம், I'll do it immediately. அச்சோ என்னாச்சு, நான் உடனே அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டேவே அரேஞ்ச் பண்ணிட்டாரு. பட் நான் ஃபாலோ அப் எல்லாம் பண்ணல. பட் ஆனா எனக்கு ஒரு 2 நாளுக்குள்ளதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவர் பண்ணது. அவர் எனக்கு சொல்லல பண்ணிட்டேன்றது கூட. எனக்கு மதர் டொலோரஸ் வந்தாங்க. Mm. வந்துட்டு டெயில் போனையும் கிராக்கையும் ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு காத்துல மாதிரி ஒரு சொடக்கு போட்ட மாதிரி ஹீல் பண்ணியிருந்தாங்க போல இருக்கு. ஐ நியூ தட் ஒன்லி த செகண்ட் டே. பட் பிஃபோர் அதாவது ப்ரீவியஸ் டே நைட்டே வந்து ஐ வாஸ் ஏபிள் டு சிட் மை செல்ஃப். மெதுவா ட்ரை பண்ணி நான் உட்காந்தேன். பிகாஸ் எனக்கு எழுந்திரிக்கிறதுக்கே ஒரு 3-4 பேர் வேணும். தலையை ஒருத்தர் பிடிக்கணும். somebody has to catch my hand, leg, everything. அந்த மாதிரி தான். everything was on bed only. but I tried myself. And I told him that this இந்த மாதிரி நடந்ததுன்னு சொல்லிட்டு. then he said like Mother Dolores came and healed. and எனக்கு அப்புறமா தான் அது அமிச்சாரு. it was like a shock. நான் அன்னைக்கு நைட்டுமே வந்து நானாவே வந்து எனக்கு மைண்ட்ல வந்து டொலரஸ் மேம்னா ரொம்ப பிடிக்கும். I was talking to her, please help me, I'm really suffering சொல்லிட்டு. பட் அது கோயின்சிடென்ஸா என்னன்னு தெரியல. பட் இட் ஹேப்பன் லைக் தட். அம்மா வந்து ஹீல் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல வந்து ஹீல் பண்ணிட்டாங்க எனக்கு ஆக்சுவலி அன்னைக்கு நைட்டு. தென் லேட்டர் ஆன் நான் அப்புறம் சார் கிட்ட சொன்னேன். அண்ட் லேட்டர் ஆன் ஐ ஹேட் எப்படியும் ஒரு 10 செஷன்ஸ்க்கு மேல கொடுத்துருப்பாரு ஹீலிங். ஆக்சுவலி மோர் தென் 10 இது வரைக்கும் நடந்திருக்கு. லைக் புவனேஸ்வரி அம்மன் அவங்க வந்துட்டு என்னோட ஸ்பைனை கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிருந்தாங்க. ஆஸ்ட்ரல் ஹீலிங் நடந்தது. Astral surgery. சர்ஜரி, ஆஸ்ட்ரல் சர்ஜரி நடந்தது. ஷி கம்ப்ளீட்லி ரீப்ளேஸ்ட். அதுக்கப்புறம் நிறைய நடந்தது. தத்தாத்திரேயர் வந்தாரு, மை ஆன்சஸ்டர்ஸ் கேம். அப்புறம் வந்து ஆமா, அப்புறம் ரிஷிஸ் வந்தாங்க. அதுக்கப்புறம் முருகர் வந்தாரு. அதுக்கப்புறம் ஃபைனலா வந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது சிவபெருமானுக்காக. என்னோட ஃபேவரட் எல்லாமே அவர் தான் எனக்கு. when he came finally, அது மறக்கவே முடியாத செஷன். நான் இன்னி வரைக்கும் அதை கேட்டுட்டு இருக்கேன். எடுத்து அந்த ஆடியோ ஒரு 10 minutes எனக்காக ஹீலிங் கொடுத்தது. ஆமா, he told about my past life. ஒரு லைஃப்ல நான் எனக்கு எதனால இந்த சஃபரிங் சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தாரு. அண்ட் என்னோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையுமே சொன்னாரு. how I have to, where I have to work அப்படின்றதையும் சொன்னாரு அவரு. எந்த இடத்துல நான் தப்பு பண்றேன். அண்ட் ஃபைனலி he accepted my love. நான் அந்த டைம்ல நான் சேட் பண்ணிருந்தேன், சேட்ல இருந்தேன் நானு. I said please let me know that I'm loving him a lot. He said yes I know she has lots of love. பட் என்ன நான் அதிகமா லவ் பண்ணணும்ன்ற லெசன் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்ன எந்த அளவுக்கு நான் நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இட்ஸ் லைக் ஈக்குவலி லவ்விங் ஹிம். ஸோ ரெண்டுமே ஒண்ணுன்ற மாதிரி அன்னைக்கு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃபைனலி வேற சில விஷயங்களும் எனக்கு சொன்னாரு. சொல்லிட்டு he healed me and said she's looking like nice, bright and beautiful. அத மறக்கவே மாட்டேன் நான் கடைசியில. நிஜமாவே எனக்கு இது நடந்ததுமே வந்து இதுவுமே வந்து எனக்கு தெரியாது. நெக்ஸ்ட் அன்னைக்கு நான் நைட் மட்டும் தான் எனக்கு ரெக்கார்டிங்ஸ் வந்தது. அன்னைக்கு ஈவினிங்கே பாத்தீங்கன்னா என் ஃபேஸ், நான் அந்த போட்டோ கூட நான் அனுப்புறேன்னு நினைக்கிறேன் இந்த குரூப்லயே. ஜிதேன் சார் நான் இன்னும் அனுப்பிச்சது இல்ல. பட் நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்பி நான் சொல்லியிருக்கேன்.
இந்த மாதிரி இருந்தது, ஏன்னே தெரியல. பட் நம்ம பார்ப்போம்ல மிரர்ல பார்க்கும்போது ஃபேஸ் வந்து கரெக்ட். கோல்டன் கலர்ல இருந்தது. ஃபேஸ் வந்து புதுசா இருந்தது, அப்படியே கோல்டன் கலர்ல அப்படியே கிரிட்டனிங் இருந்தது. இந்த மாதிரி நம்ம ஃபேஸ் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா எனக்கு அந்த அந்த டைம்ல அவர் சொன்னது எனக்கு அடுத்த நாள் தான் நான் வந்து இது பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட் ரிலேட் டே பண்ணி ஆமா ரிலேட் பண்ணி பார்த்து நெக்ஸ்ட் டே தான் நான் போட்டோ எடுத்து வச்சுட்டேன். செல்ஃபி நானே எடுத்து வச்சேன். நான் அதுக்கப்புறம் அம்மாத்துல தான் இருந்தேன் இப்போ. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சேன். நான் உங்களுக்கு அப்புறம் ஷேர் பண்றேன் பாருங்க. இட் வாஸ் லைக் அப்படியே கோல்டன் கலர்ல இருந்தது என்னோட ஃபேஸ். சோ அந்த மாதிரி படிப்படியா வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது லாட்ஸ் ஆஃப் கர்மான்றது எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு சஃபரிங்கும் பார்த்துட்டேன், பிளெஸிங்ஸையும் பார்த்துட்டேன். அண்ட் ஹி செட் லைக் நான் வந்து ஒரு ஜென்மத்துல ஒருத்தரை நான் புஷ் பண்ணியிருக்கேன் மலையில இருந்து. தென் ஐ டுக் தட் ஃபார் மீ த நெக்ஸ்ட் ஜென்மா. அண்ட் அந்த மெமரிஸ் வந்து என் மைண்ட்ல இருக்குன்னு சொல்லிட்டு மெமரிஸை ஹீல் பண்ணாரு. பொதுவாகவே எனக்கு ஹைட்னா பயம். பஸ்ல கொஞ்சம் ஹைட் அப்படி டேர்னிங்ல போச்சுன்னா கூட கண்ணெல்லாம் மூடிட்டு அந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஹைட்னாலே கொஞ்சம் ஹைட்னாலே பயம் எனக்கு. அது ஏன்றது எனக்கு காரணம் இதுல தெரிஞ்சுட்டேன் நான். ஐ காட் தட் ரீசன் டு. அண்ட் ஈவன் மோர் அதான் அது இப்ப சொன்ன மாதிரி மோர் அண்ட் மோர் லவ் அண்ட் கம்பேஷன் எல்லாமே கத்துட்டேன். இன்னும் ஒரு படி இன்னும் கிட்ட நெருங்கிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி செஷன்ஸ் இருக்கும்போது மோர் க்ளோஸ் டு காட், ஆல்வேஸ் வித் காட் மாதிரி, ஆல்வேஸ் கனெக்டட். அது ஃபீல் பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி சேஞ்சிங் அவர் லைஃப், அதுல டவுட்டே கிடையாது. ஆமா, என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ ஜாயினிங். அண்ட் ஃபர்ஸ்ட்லி அதுதான் மேனகா மூலமா எனக்கு தெரியும். தேங்க்ஸ் டு ஹர் ஆல்சோ. நிறைய நடந்தது இன் பிட்வீன். ஆமா, இது நிறைய நடந்தது இன் பிட்வீன். நிறைய ஹீலிங்ஸ், நிறைய லெசன்ஸ். ஆனா அது மாதிரி ரொம்ப தேங்க் பண்ண வேண்டியது சந்திர மாமா தான். 100% நிச்சயமா. நான் எவ்வளவு பேர் இருக்கா, பட் என்ன ஒரு நிமிஷம் நினைச்சதுங்கிறது ஐ ஹவ் டன் சம் குட் திங்ஸ். தெய்வத்தோடைய அருளும் நீங்க கனெக்டடா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி. ஏன்னா எல்லாருக்குமே இது கிடைக்கிறது இல்ல. உலகத்துல எல்லாருக்குமே பத்தி தெரியறது இல்ல. ஈவன் தெரிஞ்சாலும் பண்ணிக்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் தான். இந்த பிளெஸிங் கிடைக்கிறது மிகப்பெரிய விஷயம். ஈவன் வந்து இப்ப கூட என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஹீலிங் பண்ணிட்டு இருக்கா. என்ன ரூட் காஸ்ட்ல இருந்து எனக்கு சொல்லிட்டு இருக்கா. நானும் இங்க அதை இதே மாதிரி தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் லைஃப்லயுமே. அவங்க சொல்ற பரிகாரங்களை இம்ப்ளிமெண்ட் பண்றது, ஹீலிங்ஸ் தொடர்ந்து கொடுக்கறது. அப்படியே அந்த லைஃப பாக்குற விதம், உலகத்தை பாக்குற விதமே ஆக்சுவலி கம்ப்ளீட்டா மாறி போயிடுது. முன்னாடி இருந்ததுக்கும் ஆஃப்டர் பிஃபோர் மாதிரி தான். பிசி என்று சொல்வாள் அந்த மாதிரி தான் இதுல. கம்ப்ளீட்லி வந்து எப்படி சொல்றது, அசென்ஷன் ஃபாஸ்டா நடக்குது. ஸ்பிரிச்சுவல் அசென்ஷன் சொல்றோம் இல்லையா, நிறைய சேஞ்சஸ். ஆமா, அத மாதிரி எனக்கு நடந்த விஷயங்களை கூட வெறும் வந்து ஜஸ்ட் ஹீலிங் மட்டுமே இல்லாம பிசிக்கலாவும் மெட்டீரியலாவும் இந்த உலகத்துல நம்ம வேற என்னென்ன பண்ணலாங்கிறதையும் எனக்கு கைட் பண்ணாங்க ஆக்சுவலி சாய்பாபா. ஆமா, சாய்பாபா வந்தாரு, அவர் சொன்னாரு, வந்தாரு. ஆமா ஆமா, மாதவ சுவாமி. கண்டிப்பா கண்டிப்பா. மாதிரி மாதவ சுவாமின்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வந்து மத்வாச்சாரியார்ல, அவர் வந்து ஒரு தடவை கைட் பண்ணாரு. ஹி செட் லைக் பிராக்டிகலா சொன்னாரு, இந்த உடனே அப்படியே ஜீம் பூம்பா மாதிரி இப்படி எல்லாம் கர்மா எல்லாம் கிளியர் ஆகாது. So we are adding more next கர்மா. ஏன்னா நானுமே வந்து இத்தனை வருஷமா வேண்டின்றது என்னன்னா, கடவுள் கிட்ட எல்லாத்தையும் இந்த பிறவிலேயே கூட give me everything in this same thing only. எல்லாத்தையும் நான் சஃபர் பண்றேன். நம்மளே ஏத்துக்கிறோம்ல, அந்த மாதிரி முட்டாள்தனமும் பண்ணக்கூடாது. கம்ப்ளீட் சரண்டர்ங்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டா சரண்டர் பண்ணணுங்கிறதையும் நான் தெரிஞ்சுட்டேன் மூலமா. நம்மளே நம்ம முடிவு எடுத்துக்கிறோம் பார்த்தேல, நான் எனக்கு சஃபரிங்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கேட்க கூடாது. அந்த மாதிரி கேட்கவே கூடாது. You should never ask for sufferings. கண்டிப்பா கண்டிப்பா. குடும்பத்துல ஒருத்தருக்குன்னா it is not only them, it is going to be everybody is suffering actually. அதுல வந்து அதுதான் சொல்றேன், நிறைய lessons and spiritual guidance எல்லாமே கிடைக்கிறது. Thanks to கடவுளுக்கு நன்றி, யூனிவர்ஸ்க்கு நன்றி, ஜிதேன் சார் and my friend everybody. I'll always be thankful. Thank you sir. Thanks to everybody. இந்த opportunity கொடுத்ததுக்கு ரொம்ப thanks, ஷேர் பண்றதுக்கு. Thank you so much. Yeah. மணி சார் தமிழ் தெரிஞ்சது